ஊரை சார்ந்த ஒரு 5-6 பேர் விவாதம் செய்து முடிவெடுக்கக்கூடிய முடிவு இருக்குல்ல, அதுதான் உச்சபட்ச ஜனநாயகம் என்று சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அப்படி ஒரு நேரடி ஜனநாயகத்தை உருவாக்க முடியுமான்னா உருவாக்க முடியாது. பாராளுமன்றத்தில் நீங்கள் என்ன பொய்ய வேணாலும் சொல்லலாம், இங்கே நடக்கிறது அவங்களுக்கு தெரியாது, உங்கள் ஊர் நிலைமை அங்கே தெரியாது. அதே மாதிரி சட்டமன்றத்தில் எது வேணாலும் செய்யலாம். ஆனால் உங்கள் உள்ளூரில் உட்காந்துக்கிட்டு உங்கள் ஊரை பற்றி பொய் சொல்ல முடியாது. ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் ஏதாவது மாற்றம் வராதா, வந்தே தீர வேண்டும் என்று விவாதித்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ஒரு விரக்தி இருக்கிறது. அந்த விரக்திக்கு தீர்வு எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, பல இடங்களில் நமக்கு முன்னாடியே தீர்வு இருக்கும், ஆனால் அதை நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த புதிய உள்ளாட்சி எதற்காக வந்தது அப்படின்னா, மக்களை பங்கேற்க வைப்பதன் மூலமாக மக்களை பொறுப்பு மிக்கவர்களாக மாற்றுவது, பொறுப்பு மிக்கவர்களாக மாற்றுவதன் மூலமாக அறிவார்ந்தவர்களாக மாற்றுவது. பொறுப்பானவர்களாக மாற்றினால் செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள். செயல்பட ஆரம்பித்து விட்டால் அறிவு அவர்களுக்கு வந்துவிடும். எதன் மூலமாக என்றால் செயல்பாட்டின் மூலமாக அவர்களுக்கு அறிவு வந்துவிடும். இதில் குறிப்பாக இந்த உள்ளாட்சியை பொறுத்தவரையில் எதற்காக இந்தியாவில் இந்த புதிய உள்ளாட்சியை அரசாங்கமாக கொண்டு வந்தார்கள் அப்படின்னு பார்க்கணும். இதற்கு முன்பு வரையில் மத்திய மாநில அரசாங்கங்களுடைய முகமை வேலைகளை தான் இது செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏஜென்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அவங்களுக்கு ஒரு ஏஜென்ட், மத்திய அரசாங்கம் ஒரு திட்டம் போடுது, அதை நிறைவேற்று. மாநில அரசாங்கம் ஒரு திட்டம் போடுது, அதை நிறைவேற்று. இதுதான் இதனுடைய முக்கியமான பணி. ஆனால் இந்த புதிய உள்ளாட்சி, இந்த 73வது அரசமைப்பு சாசனம், 74வது அரசமைப்பு சாசனம் இவ வந்ததுக்கு பிறகு அது அரசாங்கமாக மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சுன்னா, அரசமைப்பு சாசனத்தில் பகுதி 9(9)A அதில் கொண்டு போய் இது சொருவியாச்சு. அப்போ 3 அரசாங்கம் வந்துடுச்சு. இப்போ இந்த 3வது அரசாங்கம் முக்கியமான அரசாங்கம். ஏன்னா இந்த அரசாங்கம் மேலே இருக்கிற 2 அரசாங்கம் என்ன சொல்லுது, இது வரைக்கும் நாங்கள் போடுற திட்டத்தை நீ நிறைவேற்றுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், நாங்கள் தான் ஆட்சி செஞ்சோம், ஆனால் மக்களை பங்கேற்க சொன்னோம். இப்போ என்ன சொல்கிறோம், உங்கள் ஊர் உங்கள் பொறுப்பு, உங்கள் பள்ளிக்கூடம் உங்கள் பொறுப்பு, உங்கள் வீதி உங்கள் பொறுப்பு, உங்கள் குளம் உங்கள் பொறுப்பு, இப்போ உங்கள் பொது நிலம் உங்கள் பொறுப்பு, உங்கள் கோயில் உங்கள் பொறுப்பு, எல்லாம் உங்கள் பொறுப்பு. உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்தாச்சு. ஆக நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் உங்களை. நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு உங்கள் ஊர் எப்படி வேணும் அப்படின்னு நீங்கள் கனவு கண்டு ஒரு திட்டத்தினை உருவாக்குனா நாங்கள் அதுக்கு உதவி செய்கிறோம். அப்போ என்ன முக்கியம் அப்படின்னா, ஒரு நேரடி ஜனநாயகம் உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. அந்த நேரடி ஜனநாயகத்தினுடைய அடிநாதம் என்ன தெரியுமா, முகத்திற்கு முகம் பார்ப்பது. நானும் இந்த ஊரை சார்ந்தவன், நீங்களும் இந்த ஊரை சார்ந்திருக்கக்கூடியவர், நாம் 2 பேரும் சந்தித்து உரையாடுகின்ற பொழுது உண்மையை தவிர வேறொன்றும் இருக்க முடியாது. இதை ரூசோ சொன்னான். பிரெஞ்சு புரட்சிக்கு முன்னாடியே ரூசோ சொன்னான். அமெரிக்க விடுதலை போருக்கு முன்னாடியே தாமஸ் பெயின் சொல்றான். ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஒரு ஊரை சார்ந்த ஒரு 5-6 பேர் விவாதம் செய்து முடிவெடுக்கக்கூடிய முடிவு இருக்குல்ல, அதுதான் உச்சபட்ச ஜனநாயகம் என்று சொல்கிறாங்க. யாரு? தாமஸ் பெயின். அதைத்தான் ரூசோவும் சொன்னான். இந்த நேரடி ஜனநாயகம் என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய உச்சம் என்பது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அப்படி ஒரு நேரடி ஜனநாயகத்தை உருவாக்க முடியுமான்னா உருவாக்க முடியாது. ஆகையினாலே தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னா, பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தை கொண்டு வந்திருக்கிறோம். பாராளுமன்றத்தில் நீங்கள் என்ன பொய்ய வேணாலும் சொல்லலாம், இங்கே நடக்கிறது அவங்களுக்கு தெரியாது, உங்கள் ஊர் நிலைமை அங்கே தெரியாது. அதே மாதிரி சட்டமன்றத்தில் எது வேணாலும் செய்யலாம். ஆனால் உங்கள் உள்ளூரில் உட்காந்துக்கிட்டு உங்கள் ஊரை பற்றி பொய் சொல்ல முடியாது. ஆக இந்த உண்மைத்தன்மையில், தரவுகள் அடிப்படையில், பங்கேற்பின் மூலமாக உண்மையை சொல்லி, நியாயத்தை சொல்லி, இந்த நேர்மையாக நடைபெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் கொண்டிருக்கக்கூடிய
ஒரு ஒரு அமைப்பு தான் இந்த புதிய உள்ளாட்சி. அப்போ இந்த உள்ளாட்சியை எதற்காக வலுப்படுத்தணும் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய 2 அரசாங்கமும் முறைப்படி செயல்படுவதற்கு இந்த உள்ளாட்சி வழிவகுக்கும். அது மட்டுமல்ல, இந்த ஜனநாயகத்தையே வலுப்படுத்துவதற்காக, இந்த ஜனநாயக கூறுகளை சமூகத்திற்குள் கொண்டு செல்வதற்கு எது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னா, இந்த நேரடி பங்கேற்பு ஜனநாயகம். அதனால இந்த உள்ளாட்சி என்பது ஒரு புதிய மக்களாட்சியை ஒரு கலாச்சாரமாக வளர்த்தெடுப்பதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மன்றமாக உருவாகி இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.